இந்த 6 விடயங்களில் ஒரு நாளும் விடுபடக்கூடாது. மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனூ கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. மூமினான ஆண்களே, நீங்க ஒரு ஆளை கிண்டல் அடிக்காது. ஏண்டா உங்களை விட அவங்க சிறந்தவர்களாக இருக்கலாம். பெண்கள் அல்லாஹ் விசேடமா சொல்றான், பெண்களே நீங்க இன்னொரு பெண்களை கிண்டல் பண்ணாதீங்க, சுக்ரியா செய்யாதீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, கிண்டல் பண்ணும் பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பதுவா இருக்குது, அது மிக பாரதூரமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கூட்டத்தினருக்கு கிண்டல் பண்ணினாங்க. ஒன்று முஷ்ரிக்குகள், இரண்டாவது முனாஃபிக்குகள், மூன்றாவது யஹூதிகள். கிடைச்சது என்ன? 3 பேரும் அழிந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிறாங்க. காபத்துல்லாஹுல நபி அவங்க தொழுதுட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருந்தாங்கண்டா தலை எடுக்க மாட்டாங்க, துவால இருப்பாங்க. 9 காஃபிர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்கிறாங்க. நல்ல சந்தர்ப்பம், இவரை வச்சு சிரிக்கணும், இப்ப கிண்டல் அடிச்சு சிரிக்கணும். இவர் என்ன செய்யறது? ஒருவன் கேட்டான், இன்னைக்கு மக்கால ஒட்டகம் எந்த வீட்டில் அறுத்தாங்கன்னு தெரியுமா? அப்துல்லா பின் உக்பத் பின் அபி முஈத் சொன்னான், ஓ எனக்கு தெரியும், நான் எடுத்துட்டு வார். ஒட்டகத்துடைய குடல் என்ன, அதை எடுக்கிறது இல்லை, அப்படியே ஒட்டகத்துடைய குடல் எடுத்துட்டு வாரான் உக்பத் பின் அபி முஈத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்கிறார். அப்படியே கொண்டாந்து மேல முதுகுல வச்சுட்டான், கழுத்துல போட்டான். கழுத்துல வச்சா சுஜூதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தலையை தூக்கிறாது. நாத்தம், ஒட்டக குடல் மணக்குமா நாருமா? நாட்டம். எல்லாம் இருந்து சிரிக்கிறாங்க, கிண்டல் அடிச்சு. தூக்கலாது, சுஜூதிலிருந்து தலையை தூக்கலாது, சிரிப்பு. எல்லாருக்கும் சிரிப்பு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, சின்ன பிள்ளை நான் பார்த்தேன், என்னால தூக்கல, அந்த குடல் கழுத்துல போட்ட குடல் என்னால தூக்கல. நான் உடனே என்ன செஞ்சேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டை போய் ஃபாத்திமாவை கூட்டிட்டு வந்தேன். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு சின்ன பிள்ளை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கண்டதோட வாப்பாக்கு இந்த நிலைமையா? ஒரு மனிதனை என்னையும் கிண்டல் அடிக்கலாம், ஆனா பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு முன்னால கிண்டல் அடிச்சா அந்த மனிதன் தாங்க மாட்டான். ஏன்னா அந்த மனிதன் எங்கேயும் கேவலத்தை தாங்குவான், ஆனா பிள்ளைகளுக்கு முன்னால கேவலப்படுத்தப்படுவது ஒரு மனிதன் எந்த மனிதனும் தாங்க மாட்டான். உங்களோட பிள்ளைகள் உங்களோட மனைவிக்கு முன்னால உங்களை கிண்டல் அடிச்சா உங்களுக்கு என்ன செய்வீங்க? நீங்க உங்களோட மானத்தை போக்கியாச்சு. இப்ப நீங்க சுஜூதில் இருக்கீங்க, உதாரணமா நான் நீங்க வைப்போம், நாங்க சுஜூதில தொழுதுட்டு இருக்கிறோம். 2 பேர் வந்து தூக்க இல்லாத பாரத்தை எங்கட கழுத்துல வச்சுட்டு எல்லாரும் பின்னுக்கு சிரிக்கிறாங்க. இதுல அபூ ஜஹில், உத்பா, ஷைபா, உபய் இப்னு கலப், வலீத் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா தூக்க இல்லாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்க இல்லாது இருக்கட்டும் பாப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த குடலை வெளியெடுத்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்து எழுப்பி பார்க்கறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. நபி உடனே கையை தூக்கிட்டார், அல்லாஹும்ம அலைக், யா அல்லாஹ் இவ்வளவு பேரையும் நாசமாக்கி. பேரை சொன்னாங்க நபி, யா அல்லாஹ் இவனை 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 இவனை, இந்த அபூ ஜஹில, இந்த உபய் இப்னு கலஃப், இந்த உத்பாவ, இந்த ஷைபாவ, அந்த 9 பேரை யா அல்லாஹ் நாசமாக்குன்றாங்க. என கிண்டல் அடிப்பது சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு அந்த வருத்தத்தை தரும் மனசு.
சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸிஈன். நபியே, உங்களை கிண்டல் பண்ணின அவ்வளவு பேரை நாங்க அழிப்போம். எப்ப நடக்குது தெரியுமா? இது மக்கால நடந்த துவா. இது பத்ர் யுத்த காலத்தில் அல்லாஹ் அந்த 9 பேரையும் அழித்து காட்டினான். அல்லாஹ் அதுல யாரும் இஸ்லாத்துக்கு வரல. கண்ணியமிக்க சகோதரர்களே, கிண்டல் பண்ணுவது இருக்குது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆத்திரத்தை தருதோ, வாழ்க்கையே நாசமாய். இதுல மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள் கிண்டல் பண்ணினாங்க, முனாஃபிக்குகள் கிண்டல் பண்ணினாங்க. முனாஃபிக்குகள் எந்த அளவு தூரம் கிண்டல் பண்ண தொடங்கினாங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு கட்டினாங்க. என்ன செய்யறாருன்னு பாப்போம். டென்ஷன் ஆகுவாரா இல்லையா? டென்ஷன் ஆகுவார. நபியோ ஒரு மாசம் டென்ஷன் ஆகிட்டாங்க. யகூதிகள் கிண்டல் அடிச்சாங்க. அல்லாஹ் இந்த 3 கூட்டத்தையும் விட. கண்ணியமிக்க சகோதரர்களே, சிரிக்கிறது, கிண்டல் பண்றது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது.